சென்னை மாநகராட்சியில் நிர்வாக சீர்கேடு நடப்பதாக கூறி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக கூறி திமுக சார்பில் அதன் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின், தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு 4 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்கள் தீட்டப்பட்ட நிலையில் அதற்கு இதுவரையில் மாநகராட்சி நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. இதுவரையில் சல்லி காசு கூட அதை செலவு செய்து எந்த திட்டத்தையும் இந்த மாநகராட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இதுதான் நிர்வாக சீர்கேடு மலிந்திருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்டாலின், மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு நீடித்தால் திமுக சார்பில் மறியல் போராட்டமும் அதைத் தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டமும் நடத்தப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார்.